ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து VS Code யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் நம்ம எக்லிப்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய டெவலப்பர்ஸ் எக்லிப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நானுமே எக்லிப்ஸில் தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு நெட்பீன்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி மற்ற டூல்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் எக்லிப்ஸ். ஸோ எப்படி எக்லிப்ஸில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்லிப்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எக்லிப்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட்ஸ்க்குள்ளே தான் இருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வெளியே இருந்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட டவுன்லோட் பண்ண இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஓகேவா? நம்ம இப்போது எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ். ஓகே, கோர் ஜாவாவில் நம்ம கோட் பண்ணுறதுக்கு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணோன்னே இன்ஸ்டால்னு எனக்கு ஆப்ஷன் கேட்குது. நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். அக்செப்ட். இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லான்ச் ஆப்ஷன் கேட்கும். அந்த லான்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட ஐடி ஓப்பன் ஆகும். ஓகே, எங்கே லான்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. லான்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எகெயின் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்லிப்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் தெரியும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறையா இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு தேவை ஜாவா ப்ராஜெக்ட் தான். ஸோ கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் ஜாவா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராக்டிஸ் _ ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் எஸ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் _ ஜாவா, எஸ் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எஸ்ஆர்சி இருக்கும். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கிளாஸ் வந்து நார்மலாக ஒரு பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸுக்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். டெமோ அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். டெமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து மெயின் ஃபங்க்ஷனாக எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. இங்கே வந்து system.out.printlnல hello. ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரன் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரன் அஸில் ஜாவா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஜாவா கோட் ரன் ஆகி கன்சோலில் ஹெலோன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு எக்லிப்ஸை இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்னும் டீட்டெயில்டாக எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, see you next video. Bye bye.